இனி உன் கூடாரத்தில் ஒப்பாரி பாடல் அல்ல, புலம்பலின் பாடல் அல்ல, குறைவுகளின் பாடல்கள் அல்ல, ஏமாற்றங்களின் பாடல்கள் அல்ல, வெட்கத்தின் பாடல்கள் அல்ல, நிந்தனையின் பாடல்கள் அல்ல, பயத்தின் பாடல்கள் அல்ல. இனி தேவனுக்கு மகிமையாய் புது பாடலை நீ பாட வேண்டிய come on people, நான் புது பாடலை பாட வேண்டிய ஒரு வேளை. எந்த இடத்துல தேவ ஜனங்கள் ஸ்ட்ரக்காய் நின்னுச்சோ, எந்த இடத்துல தேவ ஜனங்கள் இதுதான் எங்க பிரேத குழியோ நினைச்சுச்சோ, அங்கிருந்தே அந்த கால்களை வைத்து அவர்கள் கால்நடையாய் கடந்தார்கள். சில விஷயம் பெருசா நினைச்சிட்டு இருப்போம், இப்படியோ அப்படியோ, அப்படி முடிஞ்சு இப்படி அப்படிலாம் இல்லை 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 இல்லை. நீ யோசிக்க முடியாத அற்பமாயே அந்த பிரச்சனைகள். புரிஞ்ச பிள்ளைங்க கை தட்டி ஆமைன்னு சொல்லுங்கப்பா. அற்பமாவே அது முடியும்யா. பெருசா பார்க்கிறப்ப அது சாதாரணமாகவே. இவங்க எதை பெருசானி பார்த்தாங்களோ அவங்க தன்னுடைய சொந்த கால்களாகவே, கால்நடையாகவே அந்த செங்கடலில் நடந்தார்கள். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற கடல் போல காரியங்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உலர்ந்த தரையாய் மாற்றினாரோ, உன் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அநேக காரியம் உலர்ந்த தரையாக மாறப்போகிறது. கடலையே உலர்ந்த தரை, கடல் உலர்ந்த தரையாக மாறுமாயா? என் தேவன் மாற்றுவார். அவ என்ன சொல்றாரு? கடலையே உலர்ந்த தரையாய் மாற்றினா. இன்னைக்கு கடல், இன்னைக்கு அரசாங்கங்களோ மற்ற காரியங்களோ பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேல பாலங்கள் போடுவாங்க. இவங்களுக்கு கடலுக்கு மேலதான் பாலம் போட தெரியும். என் ஆண்டவருக்கு கடலையே பாலமாக தெரியும். மனுஷ ஞானம் கடலுக்கு மேலதான் இருக்கும். என் தேவனுடைய ஞானம் கடலுக்கு மேல இருக்கும், கடலுக்கு கீழையும் இருக்கும். ஏன் பயப்படுற? கடலையே மாற்றினவர் வாழ்க்கையில கடுகளவு பிரச்சனையை மாற்ற அவர் எவ்வளவு வல்லவர். அவர் தமது கிரியைகளில் பயங்கரமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுவாய் நீயும், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? சில அற்புதங்கள்லாம் நம்ம ஆவியில இப்படிங்கிறதுக்குள்ளேயும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா, உண்மையா சொல்றேன். ஆமே, அந்த ஒரு வெறித்தனமும் ஒரு வைராக்கியமும் வாஞ்சை நமக்குள் இருந்த அற்புதத்தை நம்ம உடனே வாங்க முடியும். ஆமே, ஏன்னா பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? பிடித்துக் கொள்ளுகிறார். போராடி வாங்கிருங்க. இந்த ஆராதனையிலே வாங்க வேண்டியதை வாங்குங்க. துதிக்கும் போதே எந்தெந்த உங்களுக்கு தெரியும் தானே, வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிற, நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. காத்திருக்கிறோம், வாக்கு தத்துவங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்கிற. ஆவியில வாங்குங்க. ஆண்டவரை இன்னைக்கு நான் உண்மை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஆமே, அவ்வளோ கூட்டத்தில், திரள் கூட்டம், பெரும்பாடு வாழ்க்கையில் அவ்வளோ கூட்டத்தில் ஒரே ஒரு வாஞ்ச வைராக்கியம் வெறிதான். எவன் என்ன சொல்றானோ இல்லை, எப்படியாவது நீங்க தொட்டுட்டு வந்துடணும். அடுத்த நிமிஷம் அவளுக்கு வர வேண்டிய கிருபைகள், வர வேண்டிய சுகங்கள், விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாரா? இல்லை. அவள் வந்த நேரம் தான். அவள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருப்பாள், அந்த டைம் ஆண்டவரை நெருங்குகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்குமோ அந்த நேரம் தான் அவளுடைய டிலே. ஆனால் தொட்ட உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போச்சுன்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு பல மணி நேரங்கள் தேவையில்லை. இப்போ நம்ம விசுவாசிச்சாலே பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளையும், விடுதலையையும், சுகத்தையும், ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி முழு பலத்தோடு மால்கா துலாபா ஷடா ரீபாலா ஷன்துலாபா அந்நிய பாஷைகளை பேசி முழு பலத்தோடு கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். புதிய கிருபையை ஆண்டவர் இன்னைக்கு உன் மேல ஊற்றட்டும். புது பலத்தினால் தேவன் உங்களை நிரப்பட்டும். அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையில உம்முடைய ஜீவனை என் மேல நீர் ஊற்றுங்கப்பா. உம்மை தொட வந்திருக்கிறேன்.
உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட வந்திருக்கிறேன். உம்மை தொட்டுதான் இங்கிருந்து போக போறேன். அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு நிச்சயமாய் தேவன் புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தொடதான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே ஓ நாண்டவரையாக தொழுதேத்து இந்நாள் வரை ஓ தாகதல ரபதவா ஏஹே தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதல துள்ளோ கமான் சாற்றுதற்காரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதல துள்ளோ சாற்றுதற்காரிய தன்மையுள்ள ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே ஓ நான் ஆண்டவரை துதித்து பாடு. தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே ஓ நாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆமென். ஓ ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே. come on people, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி அன்பு வைத்தாதரி ஓ நாண்டவரை come on தொழுதேத்து ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூடி ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் உமையினால் மூடி சோட்டமாக ஆத்துமமே ரீதாலா நகவா ஓ நாண்டவரையாக இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆஹா தொழுதேத்து ஆத்துமமே ஏன் முழு உள்ளமே ஓ நாண்டவரையாக நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரையாக
தொழுதேத்து. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உடைய மகிமையின் மேகம் மூடட்டும். மேகத்தின் நடுவிலிருந்து நீர் மோசையை கூப்பிட்டது போல இன்னைக்கு மேகத்தின் நடுவிலிருந்து நீங்க உங்க ஜனத்தோட பேசணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த இடத்துல உண்டாகட்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுங்க, ஒவ்வொரு பேரையும் தொடுங்க. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தொடுதல், தேவ தொடுதல் உண்டாவதாகப்பா. யாரும் வெறுமே இங்கிருந்து போகக்கூடாது. இங்கிருந்து ஒரு கூட்டம் எழும்பட்டும் உமக்காக. இங்கிருந்து உமக்காக ஒரு ஆண்டவரை உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய, உம்முடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய, உங்க நாமத்திற்காய் பிரகாசிக்கக்கூடிய ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இனி உங்க பிள்ளைகள் மேல கர்த்தர் உதிப்பீராக. இருள் விலகுவதாக, காரிருள் மாறுவதாக, வெளிச்சம் உதிப்பதாக. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீர் உங்க பிள்ளைகளை எழும்ப செய்யும், சாட்சிகளாய் நிறுத்தும். பலத்தை தார், கிருபை தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல அப்படியே ஆவியில உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவியில உற்சாகமா இருக்கிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். நல்லா அசைச்சு காட்டுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தேவன் ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை, அந்த பொக்கிஷங்களை உங்களுக்கு திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உனக்கானவைகளை திறக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கட்டும். ஏமேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கானவைகள் திறக்கப்பட வேண்டிய ஒரு நேரம். என்னுடைய நன்மைகள், என்னுடைய மேன்மைகள், என்னுடைய உயர்வுகள், என்னுடைய ஆண்டவரை சுதந்திரங்கள், என்னுடைய சகல ஆசீர்வாதங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டிய ஒரு வேலையா இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆவியில் நிரம்பி பிசாச வெட்கப்படுத்தி கையை தட்டி முழு பலத்தோட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன் ஞானம் திறக்கப்படட்டும். இதுவரைக்கும் சில நேரங்கள்ல மந்த புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, மந்த புத்தியாய் நீ இருந்திருப்பாயானா, இன்னைக்கு அந்த ஞானத்துல ஒரு தேவ தொடுதல் உண்டாகி அந்த ஞானத்தை கர்த்தர் இன்னைக்கு திறந்து விடட்டும். இனி தேவன் ஞானத்தை ஜனங்கள் பார்க்கட்டும். எஸ் லார்ட், நால்காரா அந்த அப்படிப்பட்ட ஒரு கிருபை இன்னைக்கு உண்டாகும்படியாய் எல்லாரும் வாயை திறந்து, அப்பா இன்னைக்கு எனக்கானவைகள், எனக்கானவைகள். கம் ஆன் பீப்பிள், நல்ல 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 புது பலத்தோடு கம் ஆன். புதிய கிருபை ஊற்றப்படட்டும் ஒவ்வொருவர் மேலும் சுவாமி. ஆமென். மால்காபு ஷாடா. எத்தனை பேர் வாழ்க்கையில விசுவாசிக்கிறீங்க? எங்க வாழ்க்கையில தேவன் எங்களை இனிமே புதிய பாடல்களை பாடும்படியான ஒரு நாட்களை எங்க வாழ்க்கையில தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இந்த மாதத்துல இனி வருகிற நாட்களில என் நாவிலிருந்து புது பாடல்களை ஆண்டவர் பாட வைக்க போகிறார். ஏன்னா சும்மா புது பாடல் வராது. உன் வாழ்க்கையில தேவன் செய்கிற நன்மைகளை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, உனக்கு முன்பதாய் இருக்கிற செங்கடல்கள் பிளக்கும் போது, உனக்கு முன்பதாய் இருக்கிற எரிகோக்கள் தகர்க்கப்படும் பொழுது, உனக்கு முன்பதாய் இருக்கிற யோர்தான் பிரிந்து நிற்கும் போது, அந்த வியாதி மறையும் போது, அந்த கட்டி மறையும் போது, அந்த சாபம் உன்னை விட்டு விலகும் போது, அந்த தரித்திரம் உன்னை விட்டு நீங்கும் போது, அந்த கடன் உன்னை விட்டு மாறும் போது, எத்தனை பேர் நம்புறீங்க? நீ பழைய பாட்டையா பாடிக்கொண்டிருப்ப, இல்ல உன் வாயில புது பாடல்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த ஆராதனையில் நான் புது பாடல்களை பாடும்படியாய் அக்கினியில நீ நடக்கலாம், ஆறுகளை கடக்கலாம், மனுஷன் தலையின் மேல ஏறி போகலாம். ஆனால் இன்னைக்கு விசுவாசி, என்னாவில் கர்த்தர் புது பாடல்களை கொடுக்க வேண்டிய நேரம், என் குடும்பத்தில் நான் புது பாடல்களை பாட வேண்டிய நேரம்,
நீ விழுந்து போனாய் என்று சத்துருக்கள் உன்னை சுற்றி சத்தமிட்டு பாடும் பொழுது இன்னைக்கு நீ பாட போகிறாய். என் சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு புது பாடல்களை என் நாவிலே கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆவியில் நிரம்பி பிசாசை வெட்கப்படுத்தி என் நாவில் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று தாவீது சொன்னபடியே கர்த்தர் எனக்கு புது பாடல்களை கொடுக்க வேண்டிய நேரம், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரே சேவிக்க வேண்டிய ஒரு நேரம், நானும் என் குடும்பமும் தேவனையே பாடி புகழக்கூடிய ஒரு காலம். ஆவியில நிரம்பி இப்படிப்பட்ட வார்த்தை புறப்படும் போதே பாட ஆரம்பி. இனி உன் கூடாரத்தில் ஒப்பாரி பாடல் அல்ல, புலம்பலின் பாடல் அல்ல, குறைவுகளின் பாடல்கள் அல்ல, ஏமாற்றங்களின் பாடல்கள் அல்ல, வெட்கத்தின் பாடல்கள் அல்ல, நிந்தனையின் பாடல்கள் அல்ல, பயத்தின் பாடல்கள் அல்ல. இனி தேவனுக்கு மகிமையாய் புது பாடலை நீ பாட வேண்டிய come on people, நான் புது பாடலை பாட வேண்டிய ஒரு வேளை. glory மால்டாலாலா. எத்தனை பேர் விசுவானா புது பாடலை பாட போகிறேன்? பிசாசை பார்த்து சவால் விட்டு சொல்ல போறீங்க, நான் புது பாடலை பாட போகிறேன். உன் சூழ்நிலையை பார்த்து சொல்ல போகிறாய், புது பாடலை என் நாவிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஓஹோ, எகிப்தின் ரதங்களின் சத்தமும் ஒரு பாடலை போல உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பார்வோனின் ரதங்கள் உனக்கு விரோதமாய் வருகிறதை உன் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியில விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இனி எங்களுடைய பாடலின் சத்தம் அவர்கள் காதுகள் கேட்குதோ இல்லையோ, நிச்சயமா எங்கள் பாடல்கள் கேட்க போகிறது. அப்போ அவங்க சொன்னாங்கதான், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி பாடினது போல. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தர் எங்களை பாடும்படி, சீயோனே நீ கம்பீரித்து பாடு, இதோ உன் ராஜா வருகிறார். பாடு, பாடி கொண்டார். சில காரியங்கள் உன்னை துரத்தி வரும்போது நீ தவித்துக் கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசி, என் ஆண்டவர் இன்றைக்கு இதில் எனக்கு வெட்டி சிறக்க வைத்து, நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமாய், எந்தெந்த காரியத்துல தோல்வியாயிருமோ நினைக்கிறாயோ, எந்த காரியம் இது நமக்கு விரோதமாய் எழும்பி வந்துரும் நினைக்கிறாயோ, அந்த காரியத்தில் உனக்கு ஒரு ஜெய கிறிஸ்து ஜெயத்தை கொடுத்து உன்னை பாட வைக்க போகிறார். நீ பாட போகிறாய். ஆமென். உன்னை பாட செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? செங்கடலுக்கு முந்தின வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நாவில் புலம்பலும் எரிச்சல்களும் பயங்களும் தான் இருந்தது. ஆனால் என் தேவன் ஒரு காற்றை அனுப்பி அந்த செங்கடலை இரண்டாக பிரித்த போது, அந்த ஜனங்களை நடத்தின போது, அதே செங்கடலிலே பார்வோனையும் அதன் ரதங்களையும் கவிழ்த்து போட்ட போது அவர்கள் பாடினார்கள், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். உருளைகள், அந்த ரதத்தில் இருக்க உருளைகள் கழல ஆரம்பித்தது. மொத்தமாய் கர்த்தர் அந்த பார்வோனையும் அவன் ரதங்களையும்
மூடி போட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? அப்போ ஒரு பாட்டு வந்துச்சு அவர்களுக்கு. ஆமென் சொல்லக்கூடாதா? யாத்திரை 15 அதிகாரத்தில் அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்களாம். அந்த ஸ்டார்டிங் மட்டும் படி பாப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களையும் மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அந்த பெரிய காரியங்களையும் பார்த்து நானும் புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு காலங்களில் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி வெட்கப்படுத்தி பிசாச மால்தா காபோ ஷட்டா நான் கர்த்தரை பாடுவேன். ஓ, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை புகழ்ந்து பாட போறோம்? இனிமே இன்றையிலிருந்து என் வாழ்க்கையில பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இதுவரைக்கும் எப்படி இருந்தியோ இனி ஒவ்வொரு நாட்களும் நீ கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு கிருபையை தேவன் உன் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். நீ குடும்பமாய் உன் பிள்ளைகளோடு உன் குடும்பமாய் சேர்ந்து பாட போகிறாய். உன் சத்துருக்கள் சுற்றிலும் அதை பார்க்க போகிறார்கள். நீ கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய பாட்டு இனி தெருக்களில் கேட்கட்டும், உன் எல்லைகளில் கேட்கட்டும், சபைகளில் கேட்கட்டும். மால்டா கண்டரமோ. ஆமென். ஒடுங்கின ஆவியா இருக்கிற உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒடுங்கின ஆவியை மாற்றி இன்னைக்கு கர்த்தரை பாடக்கூடிய துதியின் உடையை கொடுத்து உன்னை எழுப்ப போகிறார் என் ஆண்டவர். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி கம் ஆன். ஆமென். ஓலாபாஷிரே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை புகழ்ந்து ஸ்தோத்திர பாடல்கள். எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திர பாடல்கள். எல்லாரும் உங்க தலைமையில வைத்து சொல்லுங்க, இனி நான் ஸ்தோத்திர பாடல்களை. ஆமென் சொல்லுங்க சத்தமா சந்தோஷமா. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆஹா நின்னடியார் திரு நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. சொல்லலாமா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஆஹா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. சொல்லலாமா? ஸ்தோத்திரம் செய்கின்றோ நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆஹா செய்கின்றோ நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூதர் சேனைகள்
மனோகர கீதங்களால் எப்போதும் எல்லாரும் ஆவியில் நிரம்பி சொல்லலாமா? என் ஆண்டவர் என்னை ஸ்தோத்திர பாடல்களால் என்னுடைய குடும்பத்தை நிரப்ப போகிறார். ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஆஹா, ஓய்வின்றி பாடி துதி ரகதல ரபடலபா. ஓய்வின்றி பாடி, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனேவோ. என்னமாசையா ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசு, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். என் கூடாரத்துல ஸ்தோத்திர பாடல்கள். எத்தனை பேர் அவன் புரியுது? ஸ்தோத்திர பாடல்கள் சும்மா பாடுவோமா? சொல்லுங்க. அப்ப என்ன நடக்க போகுது? உங்க வீட்டுல விசேஷமான நாட்கள், நன்மையான நாட்கள், ஆசீர்வாதமான நாட்கள். ரெடியா இருக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி கைத்தட்டி கம் ஆன், கம் ஆன். மால்டாலா தாலா ஷெடலே ரிபா டாலா ரபா. விசுவாசத்தோட எல்லாருமாய் என் நாட்கள், எங்க குடும்பத்தில் நீ விசேஷமான நாட்கள், மால்டா ஃபங்க்ஷன், அற்புதங்கள். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? புது பாடல் ஒன்னாவில வரப்போகிறது. ஓ என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அல்லவா? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இந்த நாள் முதற்கொண்டு நீ விசுவாசி, உன் வாயை அவர் நன்மையினால் நிரப்புவா, நன்மையினால் நிரப்புவா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆகும். இன்னிலிருந்து விசுவாசி, என் வாயை நன்மையினால் நிரப்பி, என் நாவு அவரை துதிக்கிற புது பாட்டினால் நிரம்ப போகிறது. எத்தனை பேர் வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஜாய் வருது, சந்தோஷம் வருது? சந்தோஷம் வருதுன்னா அதுக்கு பங்காளியாய் சுதந்திரவாளியன் இருக்கிறாய். ஆமென். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். மால்காபு ஷாட்டா 45ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். மால்காபு ஷாட்டா. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயம். சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும்? ஆமென். நிறைய எவ்வளவோ விசேஷம், எவ்வளவோ வேதனையான காரியங்கள் உன்னை நிரப்பி இருக்கும்.
எவ்வளவோ துன்பமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நிரப்பி இருக்கும். நம்மை வேதனைப்படுத்துகிற மட்டுப்படுத்துகிற காரியங்கள் நம்ம நிரப்பி இருக்கும். நம்ம வரலே சொல்லுங்களேன். சில மனுஷங்களுடைய காரியங்கள், நமக்கு எதிரான காரியங்கள், சூழ்ச்சிகள், மனுஷனுடைய தந்திரங்கள், மனுஷனுடைய பொறாமைகள், மனுஷனுடைய தூஷணங்கள் எல்லாமே நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நிரப்பி இருக்கும், தூஷணமான வார்த்தைகள். ஆனால் இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும். பொங்குன்னு சொல்ற பிள்ளைங்க, உங்க இருதயம் நல்ல விசேஷத்தினால் உன் குடும்பத்துல நல்ல விசேஷம். ஆமென். கர்த்தர் கொடுத்த நம்ம ஊழியத்துல நல்ல விசேஷம். டோக்ஸா வருகிற கூட்டம், டோக்ஸா மீட்டிங்ல நல்ல விசேஷத்தினால், நம்ம நடத்தக்கூடிய கேம்ப்ல நல்ல விசேஷத்தினால். Glory. Maka badalana la badala badalana ba. Dida da la shire re 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 antula badala ba shadala ba. Oh ho ho. என் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். ஆனந்த துதி ஒளி கேட்கட்டும். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல கேட்கட்டும். எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்திங்க பாப். உங்க குடும்பத்துல ஆனந்த துதி ஒளி, ஆமென், நாடல் பாடல் சத்தம், விடுதலை, ஆமென், கட்டுகள் உடையட்டும், ஆமென், விக்கினங்கள் அகன்று போகட்டும், விடுதலையே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தரட்டும். வாஞ்சிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கைகளை உயர்த்தி receive it Lord. இன்னையிலிருந்து நாங்க எங்க இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டுமே. எங்க இருதயம் நல்ல விசேஷத்தினால். ஓ, பக்கத்துல கை பிடிச்சு, உங்க வீட்டுல விசேஷம் இருக்கு, உங்க வீட்டுல செலிப்ரேஷன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? நல்லா நல்லா கொண்டாடுங்க. இனிமே வரும்போது மட்டும்தான் நம்ம ஆராதனைக்குள்ள வர்ற வரைக்கும் வேணா நம்ம அப்படியே வேற ஒரு பாடலை பாடிட்டு வந்திருக்கலாம். அந்த துன்பம், நெருக்கம், ஏதோ ஒரு விஷயங்கள் உன்னை சிந்தனையை அப்படி அப்பப்போ வந்து டச் பண்ணிட்டு உன்னை பலவீனப்படுத்திட்டு சில காரியங்கள் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஆராதனைக்குள்ள வந்துட்டோம், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டோம். இனி உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். கர்த்தர் சொல்றாரு இல்லையா, அது உன் நிலம் அல்லடா. நீ ஆராதனைக்குள்ள வரும்போது உன்னை சுமந்துட்டு வந்தியே, நீ தேவ பிரசன்ன தேவனுடைய ஆராதனை சமூகத்துக்கு வரும்போது உன்னை சுமந்துட்டு வந்தியே, அது உன் முடிவு கிடையாது. இப்போ இருக்கிற பார், இதுதான் உன் முடிவு. இப்போ இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பார், இப்போ இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குது பார், இப்போ புறப்படுற அந்த வார்த்தை இருக்குது பார், இதுதான்டா உன் முடிவு. செங்கடலுக்கு முன்னால நின்னு, ஐயோ எகிப்துல கல்லறையில நீ நாங்க இங்க வந்து சாகணும், இந்த இடத்துல வந்து மூழ்கணும், இந்த இடத்துல வந்து மடிந்து போகணும் நீ சொல்லிட்டு இருந்தது உன்னுடைய முடிவு அல்ல. இந்த செங்கடலையே பிளக்க வைத்து, செங்கடலையே பிரித்து, உன்னை அந்த செங்கடலுக்குள்ளாகவே நடக்க பண்ணி, அந்த இடத்துல உன்னை நான் பாட வைப்பேன் பார், உன்னை துதிக்க வைப்பேன் பார். அப்பந்தாண்டா நீ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு ஆணியாக, ஒரு ஆயுதமாக நீ மாறுவ பார். அதுதான் உன்னுடைய முடிவே தவிர மற்றபடி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் செங்கடல் இருந்தா என்ன, அக்கினியில நடந்தா என்ன, அக்கினி சூளையில எங்களை தூக்கி போட்டாலும் என்ன, நாங்க அப்பவும் பாடுவோம். மேகம் போன்ற சாட்சிகளை என்னை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே, இவ்வுலகென்னை
மாயக்காயிலே சாத்தானின் சாதிகள் வாழைக்காயிலே இவ்வுலகன்னை மாயக்காயிலே சாத்தானின் சாதிகள் வாழைக்காயிலே ஆட்சியை நினைத்திடுவேன் எங்கள் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன் உந்தன் சாட்சியை நினைத்திடுவேன் உந்தன் ஓட்ட பாடலாமா அக்கினி உள்ளே வேகவில்லை தண்ணீரினுள்ளே ஆஹா கடும் புயல் ஆடித்தோம் ஆஹா உன்னத தேவானி சீஷர்களே அக்கினி உள்ளே அறிக்கை பண்ணி பிசாச வெட்கப்படுத்தி மூழ்கவில்லை கடும் புயல் ஆடித்தோம் உன்னத தேவானி சீஷர்களே சுழல் காற்றின் எலியாவே எசபேலை வென்றவனே பாகாலை வெட்கப்படுத்தி ஆமென் சவாலை வென்றவனே கர்மேலின் மேல் அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று முழங்கி இவ்வுலகே பின் மாறினாலும் தேவானுக்காக நீண்டவனே அக்கினி உள்ளே வேகவில்லை. Come on people, அரரார் சத்தமிட்டு வெள்ளையாக கடும் புயல் ஆடித்தோ ஆஹா உன்னத தேவனின் சீஷர்களே நல்ல கையை தட்டி அக்கினி நடந்தாலும் அக்கினியில கடந்தாலும் நாங்க பாடல்களை ஸ்தோத்திர பாடல்களை பாடுவோம். அக்கினி சூளைக்குள்ள ஏன் 7 மடங்கு எங்க வாழ்க்கையில எங்க சூளைக்குள்ள போட்டாலும் நாங்க அப்பொழுதும் ஸ்தோத்திர பாடல்களை பாடிக்கொண்டிருப்போம். சிங்க கெபியில கொண்டு போட்டாலும் நாங்கள் துதித்து கொண்டிருப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் தேவன் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து எங்களை தூக்கி எடுக்கிற தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை எப்படிப்பட்ட குழியில சத்துரு போட்டாலும், எப்படிப்பட்ட சூளையில சத்துரு போட்டாலும் கர்த்தர் உன்னை எடுத்து உன்னை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து உன்னை ஸ்தோத்திர பாடல்களை நீ பாடும்படியான ஒரு நாட்களை கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய பேர் கேட்போம் தானே, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த அக்கினி சூளை, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த தண்ணீரின் பள்ளத்தாக்குகள், மரண பள்ளத்தாக்குகள், ஏன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில வெள்ளங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? ஏன்னா என் ஆண்டவருக்கு தாம் பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விசேஷம் இருந்துகிட்டே இருக்கணும்னு என் ஆண்டவர் விரும்புகிறார். புரியலையா நிறைய பேருக்கு? ஐயா புரியலையா? நீ நிறைய நேரம் கேள்வி கேட்டதனே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரவங்கள், ஏன் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், ஏன் இந்த ஏமாற்றங்கள், ஏன் இந்த பலவீனங்கள், ஏன் இந்த நிந்தனைகள், ஏன் இந்த வெட்கங்கள், ஏன் இந்த இழப்புகள், ஏன் ஏன் ஏன்
என ஆண்டவருக்கு தம் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் விசேஷமான நாட்களாக இருக்கணுமா? உனக்கு ஒவ்வொரு நாளும் விசேஷத்து நாளாக இருக்கணும். அதனாலதான் நீ தண்ணீரை கடந்தாலும் அந்த தண்ணீர்கள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில நடந்தாலும் அந்த அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன்னா நீ நடந்து வந்தவுடனே அவரை துதிப்பாய், நீ கடந்து வந்தவுடனே அவரை ஸ்தோத்தரிப்பாய். அதற்காகத்தான் சில வேளைகள்ல ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உன்னை கொண்டு போய் அந்த செங்கடலுக்கு முன்பதாகவே உன்னை நிறுத்துகிறார். ஏன்னா அந்த செங்கடலை பார்த்து நீ பயந்து பின்வாங்குவதற்காக அல்ல, அந்த செங்கடலையே பிளந்து உன்னை நடத்தி விசுவாசிக்கிறீங்களா? அக்கனிலிருந்து வந்தாதானே நீ சொல்லுவ. தாவீது சொல்லுவார்ல, தேவனே எங்களை நீர் சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், வருத்தமான பாரத்தை என் இடுப்புகளில் ஏற்றினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷனை என் தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர். இப்படியே முடிச்சிருந்தா இந்த சங்கீதத்தை இங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் சொல்லுவா, ஆனாலும் மேல சத்தமா சொல்லக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க, ஆனாலும். ஆமென். சங்கீதத்தில் எப்படி இருக்குன்னா, ஆனாலும் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். இப்ப நம்ம பாஷையில பேசுற ஆனாலும் உனக்கு விசேஷமான காலங்கள் இருக்கிறது, ஆனாலும் உனக்கு செலிப்ரேஷன் இருக்கிறது, ஆனாலும் உனக்கு கொண்டாட்டங்கள் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தாம. எந்த வியாதியை பார்த்து நீ பயந்தியோ அந்த வியாதியை நீ மேற்கொண்டு கொண்டாடுவாய். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. எந்த உபத்திரவத்தை பார்த்து இது என்னை மேற்கொண்டு விட்டுருமோ, இது என்னை மேற்கொண்டுருமோ, இந்த கோலியாத் எங்களை மேற்கொண்டு விடுவானோன்னு சொல்லி பயந்து உன்னையே நீ சிறுமைப்படுத்திக் கொண்டிருந்தாயோ, அதிலெல்லாம் உனக்கு ஒரு வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுத்து உன்னை பாட வைப்பார், உன்னை துதிக்க வைப்பார், உன்னை அவர் நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவியாய் உன்னை எழுப்பவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க 6 நிமிஷமாவது கையை தட்டி ஆமாண்டவரே உம்மை. ஆமென். நீங்க அந்த கீர்த்தனை பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் பாமால பாடல்கள்னு ஒன்று உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு அந்த பாடல்கள் ஓனாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் நேற்று பாடணும்னு நினைக்கிறேன், ஆத்மமே உன் ஆண்டவரின் அவரை அவரை உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும். அதில் ஒரு பாட்டு உண்டு, போற்றும் போற்றும் புண்ணியநாதரை. ஆமென். பாடலாமா? போற்றும் போற்றும். எத்தனை பேர் தெரியும் இந்த பாட்டு? போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமா, பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய, மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமா, நேசமேய்ப்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும்,
பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை தீரந்தார். மாக்கத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜகத்து ரட்சகா. அருள் நாதா மசனுகா பரஞ்சோதி வல்ல நாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வா நித்திய காலமும். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே. நல்ல கைத்தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஆமென். ஓ ரபா ஷடலா கபதவரபா சொல்லுங்க. ஆனாலும் சத்தமா சொல்லுங்க. ஆனாலும் ஆமென். ஆனாலும் அக்கினியில நடக்க தண்ணீரை கடந்து கொண்டிருக்கிறேன். மனுஷன் என் மேல ஏறி 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 போயிட்டு இருக்கிறான். அப்பா, அவனுடைய ஆர்ப்பாட்டங்களும் அவனுடைய சத்தங்களும் ரொம்ப பெருசா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தேவன் இன்றைக்கு ஆனாலும் உன்னை மகிமையான இடத்துல தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி, விசுவாசிக்கிற பிள்ளைங்க வாங்கிக்கோங்க பாபு. We receive in the mighty name of Jesus. Receive in the mighty name of Jesus. We receive in the mighty name of Jesus. எத்தனை பேர் வாங்க ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். தாவீது சொல்லுவார், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள்ள நான் பிரவேசிப்பேன். சர்வாங்க தகன பலியோடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார். நான் அவர் எனக்கு நன்மை செய்தபடி நான் அவரை பாடுவேன். உன் அறியாமே நீ துதிக்க ஆரம்பிக்க போகிறாய். ஏமேன் சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்குள்ள இருக்கிற ஆவி கர்த்தருக்குள்ள இனி களி கூர்ந்து கொண்டே இருக்க போகிறது. நீ உன்னை துதித்து கொண்டே ஆமென். உன் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் அவரை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய காலங்களில் தேவன் உங்களை கொண்டு வர போகிறார். ஆத்மாவே ஆத்மாவே ஆத்மாவே, இது ஒரு அபிஷேகம், இது ஒரு வல்லமை. எத்தனை பேர் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த ஆராதனையில்? அப்படிப்பட்ட ஒரு கிருபை. நீ பைக்ல போகும்போது, நீ கார்ல போகும்போது, நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, நீ யாரை பார்த்து பேசி கொண்டிருந்தாலும் உனக்குள் இருக்கிற ஆவியானவர், உனக்குள் இருக்கிற ஆவியானவர், ஓ நீ உன்னுடைய ஆவியில நீ துதித்து கொண்டே இருக்கிறத பார்த்து அவர் களி கூர்ந்து கொண்டே இருக்க போகிறார். அவர் களி கூர்ந்து கொண்டே இருப்பார். உன் தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் களி கூர்ந்து தமது அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் களி கூறுவார், உன்னை களி கூற பண்ணுவார். இனி அந்த அலறெல்லாம் வேண்டாம், அந்த புலம்பல் பாட்டுலாம் வேண்டாம். வாயில ஒருவேளை புலம்பல் வர மாதிரி இருந்துச்சு, அப்பமே கடிந்துகொள், அப்பமே கர்த்தரை உயர்த்த ஆரம்பி. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம வாழ்க்கையும் ஒரு பிரயாணம், டிராவல் தான். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள நடந்தாங்களோ, நம்மளும் இன்னைக்கு இந்த பரம கானானுக்கு நேரா நடந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, கரெக்ட்? ஆமாவா இல்லையா? அது வந்து ஒரு நிழலாய் நமக்கு இருக்கிறது. அவங்க ஒரு பிரயாணம் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் செங்கடலை பார்த்த நம்மளும் எத்தனையோ செங்கடல்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க ஆமென். அன்னைக்கு விசுவாசிங்க, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். சொல்லுங்க ஆமென். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், நீ தலை குனிந்து போக மாட்டாய். உன் தலை உயர்த்தப்படும், உன் தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அக்கினியில நீ நடந்தாலும், அக்கினிக்குள்ள போட்டாலும் நீ தலை குனிந்து இருக்க மாட்டாய். அங்கேயும் தலை நிமிர்ந்து தான் நீ நடப்பாய். ஆமென். 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ள கொண்டு வந்து போட்டாலும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி டங்ஸ்ல ஓ ரபா ஷபாலா துரபா. ஹோலி ஸ்பிரிட் அப்படியே ஆவியில் நிரம்புங்க பாப்போம். ஆவியில் நிரம்புங்க பாப்போம். ரிசாடானா கமோடானா. இனி புது பாடல். நீ பழையவைகள் அல்ல, பழைய துருத்தியில நீ புலம்பிக் கொண்டிருந்த பாடல் அல்ல, அந்த இழப்புகளை நீ பேசின பாடல் அல்ல, உன் கஷ்டத்தையே நீ பாடிக்கொண்டிருந்த பார், அப்படிப்பட்ட பாடல் அல்ல. புது பாடல், புது பாடல். தேவன் உன்னை பாட செய்ய போகிறார். உன் பலவீனத்தில் நீ புது பாடலை பாட போகிறாய். உன்னுடைய உபத்திரவத்தில் நீ புது பாடலை பாட போகிறாய். உன்னுடைய இக்கட்டு காலத்துல நீ புது பாடலை பாட போகிறாய். உன் வியாதியில நீ புது பாடல். ஆமென். புது பாடல் பாடலாமா? என்னோட சேர்ந்து பாடுறவங்க கை உயர்த்துங்கப்பா. நல்ல கை உயர்த்துங்கப்பா. நல்லா புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தாரா. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் நல்ல கை தட்டி உற்சாகமா ராஜா ஆவியில் நிரம்பி சந்தோஷத்தோட நல்ல கை தட்டி புதிய பாடல் பாடி பாடி இயேசு புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மாயே நம்பி உள்ளோ. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மாயே நம்பி உள்ளோ. பூரண சமாதானம், பூரண சமாதானம் பூவிதானில் தருபவரே. தினமும் பூவிதானில் தருபவர். புதிய எத்தனை பேர் பாட போறீங்க? கையை உயர்த்தி தட்டுவோமா? எங்க வாழ்க்கையில புதிய பாடலை பாட போகிறோம்.
ஆசையாய் புதிய பாடல் நான் பாடுவேன். பிசாசை வெட்கப்படுத்தி பாடுவேன். என்னை கர்த்தர் புதிய பாடலை பாட செய்வார். இயேசு ராஜாவை அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடுவோமா? சிரிச்ச முகமா இயேசு ராஜாவை புதிய பாடல் பாடி glory ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. அதிசயமானவரை சொல்லுமா? அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமான அதிசயமானவர், வல்ல உள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின் மன்னவனே, புதிய நல்ல கைத்தடி பாடுவோம். புகழ்ந்து பலவீனம் எல்லாம் மறையட்டும், போராட்டங்கள் எல்லாம் நீங்கட்டும், அந்த பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஜெயம் உண்டாகட்டும், புதிய வழிகள் திறக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்காய் புதிய காரியத்தை செய்வீராக, அற்புதங்கள் நடப்பதாகப்பா. கமோ இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜா அவர், மகிமையின் ராஜா அவர், மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவர். ரிபாலா ஷதலரரதலா. அப்படியே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை ஆவியில் நிரம்பி பேசுங்க. கமோன். ஒரு புதிய பாடலை நீ பாடும்படியான வழிகளை தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் நீ புதிய பாடலை பாட வேண்டிய நேரம். எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய பாடலை பாடுவதற்கு செங்கடலை பிளந்து வழி உண்டாக்கினாரோ, இன்றைக்கு நீயும் புதிய பாடலை பாடுவதற்கு உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா செங்கடலையும் அவர் பிரித்து அதற்கு வழி உண்டாக்கி அதிலே உன்னை நடக்க பண்ணி வாழ்காட்டலாரா பதலா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி துதிப்போ. ரீதாலா சேரே ஆந்தலா தாதலா தீதாரா ரே 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 ஓ ரபா தலா ரபா ரிபாலா சே தால்சரா. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. சொல்லுங்க பாபா, சொல்லுங்க. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன். நல்ல கைதல்லாம 1 2 3 4. காட்டும் போதே பிசாசு நடுங்கட்டும்.
தட்டும் போது அற்புதம் நடக்கட்டும். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின் மன்னர், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ரபதகபா லல்லல வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின் மன்னர், எல்லாருமாய் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. ஆமென். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. Come on, புதிய பாடல் லோபாது தாமசே துடபா லபாதா லபாகபா பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே. கை தட்டும் போது புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை நல்ல நல்ல கொண்டாடி பிசாச வெட்கப்படுத்தி மால்கோ ராபாதாகத லபாதலனதுன மலகபதரபா ரிபாலபதலரவா. எத்தனை பேர் புரியுது? செங்கடலுக்கு முன்பதாக என்னை நிறுத்தினது செங்கடல் என்னை அழிப்பதற்காக அல்ல. அந்த செங்கடலை பிளந்து நான் நடந்து போய் கர்த்தரை பாடுவதற்கு. கமான் கமான் கமான். எரிகோ கோட்டையை உன் முன்னால நிறுத்தினது எரிகோ கோட்டையை நீ பார்த்து பயப்படுறதுக்காக அல்ல, நீ பாடி துதிக்கும் போது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கீங்க? ஆமென். நீ பாடுறதற்கான வழியை தேவன் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆராதனையாய் இந்த சத்தம், இந்த ஆராதனை, இந்த தேவனுடைய வார்த்தை இருக்க போகிறது. ஆமென். இதுவரைக்கும் நீ பாடுகளின் வழியாகத்தான் கடந்து போய் கொண்டிருந்தாய். இனி தேவனை பாடக்கூடிய ஒரு வழியில புரியலையே புரியலையே புரியலையே. நல்ல ஆவிலமை கை தட்டி. இதுவரைக்கும் நீ அநேக பாடுகளின் வழியாய், அநேக உபத்திரவங்களின் வழியாய், அநேக உன்னுடைய துன்பங்களின் வழியாகத்தான் நீ கடந்து போனாய். ஆனா இனி வருகிற ஒவ்வொரு நாட்கள் அவரை பாடக்கூடிய ஒரு வழியாய் வாங்கிக்கங்களேன். பாடக்கூடிய வழியாய் உங்களுடைய வாழ்க்கையின் நாட்கள் இருக்க போகிறது. Come on. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஆவியில நல்ல ஒரு பலத்தை பார்க்கிறேன். ஆவியானவர் அசைவாடுறத பார்க்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உன்னை பாட செய்ய போகிறார். ஆமென். உன்னை பாட வைக்க போகிறார், உன்னை துதிக்க வைக்க போகிறார், உன்னை புகழ வைக்க போகிறார். ஆமென். நீ பாடுகிற நாட்கள் வருகிறது.
புது பாடல் நான் பாட போகிறேன். புது பாடல். புது பாடல். புது பாடல். துன்பத்தின் நடுவில் நடக்கும் போது, பள்ளங்களின் நடுவே கடக்கும் போது, இன்றைக்கு நீ விசுவாசி. உன்னை எல்லாவற்றிலும் இருந்து வெளியே கொண்டு வந்து உன்னை பாடும்படியான ஒரு கிருபையை தேவன் உனக்கு கொடுத்து உன்னை பாடச் செய்கிறவர். ஓ ஆமென். அதான் பாட்டு. நம்ம அக்கினி உள்ளே. ஆமென். சி மேஜர் நம்ம பாடணும் தானே. இதான் பாட்டு. பிசாசை பார்த்து வெட்கப்படுத்தி, ஆமென், கைகள் எல்லாம் அப்படி வைத்துக் கொள்ளுங்கப்பா. பிசாசை பார்த்து வெட்கப்படுத்தி, அக்கினி உள்ளே தண்ணீரின் உள்ளே கடும் புயல் அடித்தோம். ஆஹா, உன்னத தேவானி சீஷர்களே. ஒரு நிமிஷம். நீ இப்படி வைக்கும் போதே பிசாசு பயப்படணும். யுத்த வீரர்கள் எப்படி இருக்கும்? கேடகத்தை இப்படி பிடிச்சு நிக்கணும். சவால் விடு, பிசாசுக்கு சவால் விடு. சவால் விட்டு சொல், அக்கினி உள்ளே தண்ணீரின் உள்ளே கடும் புயல் ஆடித்தோம். உன்னத தேவானின் அக்கினி உள்ளே தண்ணீரின் உள்ளே கடும் புயல் ஆடித்தோம். உன்னத தேவானி சீஷர்களே, அக்கினி உள்ளே. பாடும்போது நரகத்துக்கு நடுக்கம் வரட்டும், பிசாசுக்கு பயம் வரட்டும். ஆஹா, உன்னத தேவானின் செங்கடலை பார்த்து பாடு, அக்கினி உள்ளே தண்ணீரின் உள்ளே கடும் புயல் அடித்தோம். உன்னத தேவானின் அக்கினி உள்ளே தண்ணீரின் உள்ளே கடும் புயல் அடித்தோம். உன்னத தேவானின் சீஷர்களே, நல்ல கைய காட்டி பரலோகம் சந்தோஷப்படட்டும், நரகம் நடுங்கட்டும், பயந்து போகட்டும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பள்ளத்தாக்குகள்ல நீ இருந்தாலும் விசுவாசி. அதிலே உனக்கு வழியை உண்டாக்கி உன்னை பாட வைப்பார், உன்னை துதிக்க வைப்பார், உன்னை மகிமைப்படுத்த அவர் ஆசையாயிருக்கிறார். இஸ்ரவேலே,
நான் உன்னில் மகிமைப்படுவேன். இப்போ ஆவியில ஒரு ப்ராஃபட்டிக்கா சில விஷயங்களை சொல்றேன். இப்போ 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 எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப நாள் முட்டி கொண்டிருந்த காரியத்துல ஒரு வழி இன்னைக்கு உண்டாக போகிறது. நீ நினைச்சிராத இது நமக்கான வழியா, உனக்கான வழிதான் அது. சில நேரங்களில் நீ ஒரு இப்படியானா இந்த ரூட்ல போட்டு அந்த ரூட்டை போட்டு ஏதாவது ஒண்ணு நீ யோசிச்ச. ஆனா ஆண்டவர் நீ எது முடியாதுன்னு நினைச்சியோ அதுல தான் வழியை உனக்கு உண்டாக்கி இந்த வழியான எப்படி கடந்து போவ அதுலயே உன்னை கடந்து போக பண்ணி, இந்த கல்லு எப்படி மறையும் அந்த கல்லையே சமபூமியாய் மாற்றி. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க ஆமென். இந்த பொல்லாத மனுஷனுக்கு முன்பதாக எப்படி நான் நிற்க போறேன், அந்த பொல்லாத மனுஷனுக்கு முன்பதாகவே உன்னை நிறுத்தி. ஆமென். இப்படி இருக்குது கற்பாறையை போல இவர்கள் இருக்கிறாங்களே, என் சூழ்நிலை இருக்குது. அந்த கற்பாறையே தண்ணீர் தடாகமாய் மாற்றி உன்னை பாட வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அதனாலதான் கொஞ்சம் சுத்தி கொண்டு வந்தார். பொதுவா 40 நாட்கள்லயே அவங்க கானானை அடைஞ்சிருக்கணும். 40 years, ஏன் அந்த 40 வருஷங்களும் அவர்களை கர்த்தர் புடமிட்டார், அவர்களை சோதித்து பார்க்கிறார். ஆனால் அற்புதங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில் விசுவாசிங்க. அப்பதான் செங்கடல்ங்கிற ஒரு பாதை வரும்போது எல்லாரும் ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. நிறைய நேரங்கள்ல சில பாதைகளை நம்ம கடக்க முடியாம ஸ்ட்ரக் ஆயிரும். அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். அது எதுவா இருக்கட்டும், எதெல்லாமோ கடந்து வந்திருப்போம், எதெல்லாமோ தாண்டி வந்திருப்போம். ஆனா சில பாதைகள் உங்களை ஸ்ட்ரக் பண்ணி, அப்பதான் ஆண்டவர் அழகா வெளிப்படுத்தினார்ல, அது எதற்குனா அதுல உனக்கு நான் வழியை உண்டாக்கி. ஆமென். வனாந்தரத்துல வழி உண்டாகுமா? ஆனா தேவனால வழி உண்டாகும். அவாந்தர வெளியில் ஆறுகள் உண்டாகுமா? தேவனால ஆறுகள் உண்டாகும். நீங்க எத்தனை பேர் விசுவாசிங்க? அவங்க மட்டும் நல்லா கை தட்டி சிரிச்ச முகமா மால்கா போ ஷட்டா. எப்படி ஒரு நியூ பில்டிங்க்கு, ஒரு நியூவான ஒரு காரியத்துக்கு ரிபன் கட் பண்ணுவாங்க. அம்மாவா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. எதுலெல்லாம் நீங்க ரிபன் கட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ரிபன் கட் பண்ணி வாசலுக்குள்ள பிரவேசித்து, நன்மைக்குள்ள பிரவேசித்து, உன்னை பாடும்படியான ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு நிறைய காரியத்துல நம்ம ரிபன் கட் பண்ண போறோம். கர்த்தர் நம்முடைய அரராத் ஹீலிங் சென்டர் ரிபன் கட் பண்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரிபன் கட் பண்ணி நுழைந்த போகிறோம். நன்மைக்குள் பிரவேசிக்க போகிறோம். புதிய கூடாரம், புதிய கூடாரம். ஒருவேளை இன்னைக்கு சொல்றேன், வீடுகள் இல்லாத பிள்ளைகள், ஓ புதிய கூடாரத்தை காண்பீர்கள். அதுல இயேசுவின் நாமத்தில் ரிபனை கட் பண்றேன், ஓபன் பண்றேன் நான். ஆமென். சங்கீதம் 66 எடுத்துக்கொள்ளலாமா? முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக, எல்லாரும் சொல்லுங்க கம்பீரமாய். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கம்பீரமாய் பாட போகிறீர்கள். ஆமென். நல்ல கொடுத்து சொல்லுங்க, கம்பீரமாய் பாடு. குடிகள் அரராத்துல உள்ளவர்களே, நீங்க எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஏனா வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க கொண்டாடுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க பாடுங்கள், கொண்டாடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அரராத்துல நீ பாடல்கள், அது பிறகு கொண்டாட்டங்கள். உங்க கூடாரத்துல பாடல்கள், அப்புறம் கொண்டாட்டங்கள்.
நம்புறீங்களா? நம்புற பிள்ளைங்க கை உயர்த்து. ரிசீவ் இட். என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இனி பாடல்களும் கொண்டாட்டங்களும் இருக்க போகிறது. ஆமென். அடுத்தது தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது கிரியைகளில் நீர் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தமும் ஆகா உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், உமக்கு சத்துரு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லி, அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்கள். அடுத்தது 5ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர், அவர் நம்மிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கரங்களை உயர்த்தி பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவனுடைய செய்கைகளை இனி வந்து பார். தேவனுடைய செய்கைகளை இனி வந்து பாருங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, வந்து பாருங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சும்மா ஒரு பாடலை பாட போறது கிடையாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய மகத்துவமான காரியங்களை அநேகர் வந்து பார்க்க போறாங்க. ஆமென். அதான் நான் சொன்னேன், உங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அரராத்துல நீ ஃபங்க்ஷன் வந்து பார்ப்பார்கள். சொல்லுங்க, உங்க வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கிறத, உங்க கூடாரம் வெளிச்சமா இருக்கிறத, உங்க கூடாரத்துல தோரணம் கட்டி தொங்க விட்டிருக்கிறத. ஆமென், ஆமென். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். எல்லாரும் சொல்லுங்க, பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாராம்? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற கடல் போல காரியங்களை இந்த ஆராதனையில் உலர்ந்த தரையாய், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உலர்ந்த தரையாய் மாற்றினாரோ, உன் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு அநேக காரியம் உலர்ந்த தரையாக மாறப்போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல 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 கடலையே உலர்ந்த தரை, கடல் உலர்ந்த தரையாய் மாறுமாயா? கடலை உலர்ந்த தரையாய் மாற்ற முடியுமா? ஐயா, தேவன் மாற்றுவார். அவன் என்ன சொல்றாரு? கடலையே உலர்ந்த தரையாய் மாற்றினா. ஆமென், ஆமென். இன்னைக்கு கடல், இன்னைக்கு வந்து அரசாங்கங்களோ மற்ற காரியங்களோ பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேல பாலங்கள் போடுவாங்க. கடலுக்கு மேல, இவங்களுக்கு கடலுக்கு மேலதான் பாலம் போட தெரியும். என் ஆண்டவருக்கு கடலையே பாலமாக தெரியும். புரியலையா? புரியலையா? நல்ல கை தட்ட கூடாதா? ஆமென், ஆமென். மனுஷ ஞானம் கடலுக்கு மேலதான் இருக்கும். என் தேவனுடைய ஞானம் கடலுக்கு மேல இருக்கும், கடலுக்கு கீழையும் இருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைய தட்டி பிசாச வெட்கப்படுத்தி glory. வாவ்! அவர் எவ்வளவு மகத்துவமானவர், கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமானவர். ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். செங்கடல்லையே முதல் பாலம் போட்டவர் நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கடல்லையே முதல் பாலம் எங்கயா போட்டாரு? செங்கடல்ல பாலம் போட்டு கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆமென். ஏன் பயப்படுற? கடலையே மாற்றினவர் வாழ்க்கையில கடுகளவு பிரச்சனையை மாற்ற அவர் எவ்வளவு வல்லவர். அவர் தமது கிரியைகளில் பயங்கரமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுவாய் நீயும், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். ஷபாலா கபா தௌரபா.
விசுவாசிக்கிறீங்களா? கடலையே உலர்ந்த தரையாய் மாற்றினார். பக்கத்துல கைப்பிடிச்ச கடலையே மாற்றினார். உன் கடுகளவு பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஏமாத்துறையா? ஆமென். அந்த மனுஷன் ஏமாத்துறோம், கரெக்டா இல்லையா? அந்த வியாதி எவ்வளவு ஏமாத்துறோம், அந்த கடன் ஏமாத்துறோம். மனுஷன் தானே. சில சொல்லுவாங்க, ஐயோ அவங்களும், ஒரு சில மனுஷன் ஐயோ அவங்களும் பேர். நான் ஒன்று சொல்லுவேன், அவன் மனுஷன் தானேயா. என் தெய்வம் ஒரு நரம்பை கட் பண்ணிட்டாருன்னா பொம்மையாய் உட்கார்ந்துருவாங்களாம். கரெக்டா இல்லையா? மூளைக்கு போறதையோ அல்லது வாய்க்கு போறதையோ மூக்குக்கு போறதையோ வெட்டி விட்டாரோ அல்லது பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உலர்ந்த தரையாய் மாற்றினாரா. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய காரியங்கள் இப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? அவன் மட்டும் கை உயர்த்துங்க. ஏன்னா அப்பதான் நீங்க பாட போறீங்க, அப்பதான் நீங்க பாடுவீர்கள். சும்மா பாடம் பாடியுமா? நீங்களாம் சும்மா பாடிடுவீங்களா? தேவன் உனக்கு செஞ்சு துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை என் மேல் பொழிவாரே, துயரங்கள் எல்லாமே பாடலாமா? ஆஹா, உன்னை துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. லல்லஹா, உருகி போவதில்லை, நீ சிறுமை அடைவது. என்ன துதிக்க வைப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வார், துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தா என் மேல் பொழிவார். எல்லாரும் உங்க தலை மேல கை வச்சு, துயரங்கள் எல்லாமே மறைய அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு, அறிக்கை பண்ணு. வாயை திறந்து சொல்லு, என் துயரங்கள் எல்லாவற்றையும் மறைய செய்வார், மறைய பண்ணுவார். போராடுகிற போராட்டங்கள் மாறும், துயரங்கள் எல்லாமே என் மேல் பொழிவார், என துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பார், இடிந்து போன படிக்கலாமா? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய். எப்படி கடந்தாங்களா? எல்லாம் சொல்ல கால்நடையாய். எந்த கால்ல நடக்க முடியாது நினைச்சியோ, நல்ல கை தட்டணுமே. புரியல நிறைய பேருக்கு. ஐயா, ஒரு நேரம் அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த செங்கடலை பார்த்து, இதுல நம்ம எப்படி நிக்க போகிறோம், நடக்க போறோம் நினைச்சியோ, அதே இடத்துல உன் காலால நடந்து விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டக்கூடாதா? உன் காலாலேயே நீ கடப்பாய். உன் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற உன் பலத்தினாலேயே நீ அதை கடந்து போவாய். தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த கிருபையினாலேயே நீ எல்லாவற்றையும் சொல்லுங்க. தேவன் செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானவைகள். ஆமே. ஏன்னா அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது
அந்த முன்னேற முடியாதபடி இருந்த செங்கடல். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஒருவேளை சத்துரு வச்சிருப்பான், பார்வோன் நினைச்சிருப்பான், பிசாசு நினைச்சிருப்பான், இனி ஒரு ஸ்டெப் உன்னால எடுத்து வைக்க முடியுமா பாருடா. நிறைய நேரங்கள் நான் சொன்னேன் தானே, சில காரியத்தில் ஸ்ட்ரக் ஆகும்போது உங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாத, முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆமாயா, சில விஷயத்தில் லாக் ஆயிட்டோம், ஸ்ட்ரக் ஆயிட்டோம்னா ஆவியிலையும் சோர்வு வந்துடும். ஆவியில சோர்வடைஞ்சிட்டா மாம்சமும், ஆவி உற்சாகமாக இருந்தாலும் சில நேரங்களில் மாம்சமே பலவீனமாக இருக்கும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் ஆவி முறிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, லைஃபே முடிஞ்சு போச்சு. ஆவி உள்ள பலனா இருக்கும் பொழுது தான் நீ எல்லாவற்றையும் யோசிக்க முடியும், நீ முன்னேற முடியும், ஒரு தைரியம் வரும், ஒரு விசுவாசம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். ஆவி தொய்ந்து போச்சுன்னா மொத்தமாக காலியாயிடும். பைபிளே சொல்லுது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? தாவீது அதனால தான் 51ஆம் சங்கீதத்தில் கதறுவர், ஆண்டவரே உம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், நான் சோர்ந்து போய் நிற்கிறேன். ஸ்ட்ரக் ஆயிட்டோம்னா முன்னேற முடியாது. நிறைய பேர் லைஃப்ல சத்துரு வைத்திருக்கிற லாக் அதான் தான் இருக்கும், உன்னை முன்னேற விடாதபடி ஒரு பெரிய ஸ்ட்ரக்கை உன் வாழ்க்கையில் வச்சிருவான். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாவல்லையா? நீங்களும் அந்த தேவத்துடைய பிள்ளைகள்னா இப்படி கை தட்டக்கூடாது, பரலோகத்தை கேட்கிற மாதிரி கை தட்டி glory to God. அதான் நான் சொன்னேன், கவர்மெண்டோ உலகமோ பாலத்துக்கு கடலுக்கு மேலதான் பாலத்தை போட முடியும். ஆண்டவர் என் ஆண்டவர் மேலையும் போட முடியும், கடலுக்கு கீழையும். அவர் திறக்க முடியாத வழிகள் எதுவுமே இல்லை. அவர் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவராம். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் எவ்வளவு பெரியவர் சொல்லி நம்மள பிள்ளைங்க சொல்லுங்க ஆமென். எந்த இடத்துல தேவ ஜனங்கள் ஸ்ட்ரக் ஆகி நின்னுச்சோ, எந்த இடத்துல தேவ ஜனங்கள் இதுதான் எங்க பிரேத குழியோ நினைச்சுச்சோ, அங்கிருந்தே அந்த கால்களை வைத்து அவர்கள் கால்நடையாய் கடந்தார்கள். ஆமென். இதுல இன்னொன்னு ஒரு ஆண்டவர் நல்ல ஒரு சீக்ரெட்டை சில விஷயத்தை வச்சிருக்காரு உள்ள. ஆமென். சில விஷயம்லாம் ரொம்ப பெருசா யோசிச்சுட்டு இருப்போம் பாரு, அது புஷ்ஷுன்னு முடியும். ஆமாவல்ல? சொல்லுங்களேன். புரியுதா புரியலையா? சில விஷயம் பெருசா நினைச்சிட்டு இருப்போம், இப்படியோ அப்படியோ, அப்படி முடிஞ்சு இப்படி அப்படிலாம் இல்லை 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 இல்லை. நீ யோசிக்க முடியாத அற்பமாயே அந்த பிரச்சனைகள். புரிஞ்ச பிள்ளைங்க கை தட்டி ஆமைன்னு சொல்லுங்கப்பா. அற்பமாவே அது முடியும்யா. பெருசா பாக்குறப்ப அது சாதாரணமாகவே. இவங்க எதை பெருசானு பார்த்தாங்களோ அவங்க தன்னுடைய சொந்த கால்களாகவே, கால்நடையாகவே அந்த செங்கடலில் நடந்தார்கள். விசுவாசிக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தையின்படியே. ஆமென். சூப்பர்ல. எனக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமாக நம்புறீங்க? ரிசர்வ் இட். சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் ஒண்ணே ஒன்று தான் சொன்னார், புது பாடலை பாடுவேடா. அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த ஒரு வார்த்தையை சுமந்துட்டு வந்தேன். அவள் தான் தெரியுமா என்ன பாட்டு பாடுவோன்னு தெரியாது, என்ன பேச போறேன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் ஆவியானவர் நல்ல வார்த்தைகளை இன்னைக்கு பேசி இருக்கிறார் நம்மோடு. அல்லையிலே சொல்லுங்க பாப்போமே. கால்நடையாய் கடந்தார்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். எல்லாம் சொல்லுங்க, களி கூறுவோம். களி கூறுங்க. ஆமென். ஆமென். நீ நடக்கும்போது நீ களி கூற. எப்ப நீ என்ன எப்படி நடக்கிற தெரியுமா? இதை தாண்டா பெருசா பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. இது தாண்டா உன்னை விழுங்கிருமோ நினைச்ச, இதுதானா உன்னை கவுத்திருமோ நினைச்ச, இதுலடா நம்ம எப்படா தப்பி பிழைப்போமே நினைச்ச, அந்த வழியிலேயே நடந்துட்டு களி கூறுவோம். கர்த்தர் நம் பட்சமே, தம் ரத்தத்தால் நம்மை மீட்டார்.
அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவம் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாய, யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? இந்த பாட்டு வந்து கீர்த்தனை பாமாலை பாட்டுல 9வது பாட்டு. ஆமென். ரொம்ப அருமையான பாட்டு, ஆவியில வந்துச்சு. பாடலாமா? களி கூறுவோம். சிஎஸ்ஐலாம் இந்த பாட்டு இருந்துச்சு. ஒரு நேரம் அறியாமையே பாடிட்டேன் இந்த பாடலை. ஆமென். சொல்லுங்க, எவ்வளவு அருமையான பாட்டு பாருங்க. 1 2 3. களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவம் பயம் நீக்குவார். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? தீட நடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால் உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரை திடன் ஆகையால். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாய, யார் எதிர்க்க? சத்தமா, யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? வாக்கை நம்புவோம், உறுதிமொழியா கிறிஸ்துவில் ஆமென் என்றே, பூமி ஒளிந்தும் என்றும் உறுதியா நீலைக்கும் இது மெய்மையே. கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாய, யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில், அதான் நித்திய ஜீவன் உண்டாம். பற்றும் இலையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாரா. கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார்? நல்ல கையை உயர்த்தி தட்டி, நல்ல கையை தட்டி, come on. களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவம் பயம் நீக்குவார். களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். ஆமென். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவம் பயம் நீக்கு. ஆமென். கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? சத்தமா, கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? நல்ல கைதட்டி, யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? தீட நடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தா உண்மை பக்தியா நாடோறும் ஜீவிப்போம், அவரே திடனாகயா. கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர், யார் எதிர்க்க வல்லோர்? யார் 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 எதிர்க்க வல்லோர்? யார்
யார் எதிர்க்க வல்லோர் யார்? யார் எதிர்க்க வல்லோர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பாட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர் யார்? யார் 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 யாரடா எதிர்க்க முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது. ஆமென். ஆமென். களி கூர்ந்தார்கள். ஒரு அலையில சொல்லுங்க, களி கூர். அவரில் நீ நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம அராத்துல உட்கார்ந்து ஆராய்ச்சி. இல்லை இல்லை இல்லை, உனக்கே தெரியாது. நிறைய விஷயத்தை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். இதெல்லாம் உனக்காக சொல்றார், எனக்காக சொல்றார். நடந்து போவ, கவலைப்படாத, தைரியமா இரு. ஆமென். கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் தானே. எவன்டா எதிர்க்க முடியும்? ஆமென். உலகத்துக்கோ இந்த கவர்மெண்ட்டுக்கோ ஒரு பவர் இருக்கும், அவ்வளவுதான். அதை மிஞ்சியும் ஒருத்தர் கிரியை செய்வார்னா அது என் ஆண்டவர், ஆண்டவர் என் இயேசு மட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உலக பவர் தேவன் அப்படியே அமைதியா இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்யற மாதிரி இருக்கும். தேவன் எழும்பிட்டாரோ, கர்த்தர் எழுந்தருளினாரோ, எல்லாம் 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 எல்லாம். ஆமென். சரி, 2 வசனம் மாட்டு வாசி. அவர் தம்முடைய வல்லமையினால், அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்கள். ரொம்ப உயர்த்தாதிருப்பார்களாக. சொல்ற வசனம் அழகா. இன்னைக்கு உயர்த்திக்கிட்டு இருப்பான் பாரு, உயர்த்தாதடா. வெற்றி உனக்கு கிடையாது, வெற்றி எங்களுக்கு, ஜெயம் எங்களுக்கு. வெற்றி எத்தனை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க வெற்றி. ஆமென். ஆமென். வெற்றி. பாடல்களை பாட வேண்டிய நேரம். ஆமென். அடுத்த வசனம். ஜனங்களே தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஓகே. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை மறுபடியும் படிச்சிருவோமா? திருப்பி சூப்பரா படிச்சுட்டு அப்படியே ஜோம் பண்ணிடலாம். எத்தனை பேருக்கு இவ்வளவு நேரம் ஆசீர்வாதமா இருந்துச்சு? எனக்கு போயிட்டு இருந்தா நான் போயிட்டே இருப்பேன். நான் அதெல்லாம் நம்ம கேம்ப்ல பார்ப்போம். ஆமென். சொல்லுங்க ஆமென். கேம்ப் 3 நாள் மகிமதா, பரலோகந்தா, பெருமழதா. ரெடி ஆகுங்க. வேற மாதிரி கர்த்தர் மாத்துவார் நம்மள. ஆமென். ஆமென். சொல்லக்கூடாதா? ஆண்டவர் சொல்ற, ஜனங்களே அரராத்து நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும். நான் தான் சொன்னேன்ல, நீ துதிக்கிற பாடல்களை இன்னும் பாடிக்கொண்டே இரு, தேவனை துதித்து கொண்டே இரு. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். ஆமென். ஏன் வைக்கிறார்? உன் வாழ்க்கையில நீ பாடும்படியான காலங்களை தருவதற்கு, நீ பாடல்களை பாடும்படியான நாட்களை காண்பதற்கு. உன் வீட்டில் என்னென்ன பாட்டு பாடிச்சோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி பாட போகிற பாடல், கர்த்தர் நம் பாட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர் யார்? யார் 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 எதிர்க்க வல்லோர் யார்? வல்லோர் காலி கூறுவோம். கர்த்தர் நம் அப்படி எல்லாம் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? நமக்கு யாவிலும் எல்லாமே பாவம் பயம் நீக்குவா. கர்த்தர் நாம் பாட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர் யார்? யார் 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 எதிர்க்க வல்லோர் யார்? ரிபலமா
தீட நடைவோம் தீமை மேற்கொள்ளுவோம் கர்த்தாவின் வல்ல கரத்தால் உண்மை பக்தியார் நாடோறும் ஜீவிப்போம் அவரே திடனாகாயார் கர்த்தர் நாம் பாட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோ யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் வல்லோ வாக்கை நம்புவோம் உறுதி மொழியார் கிறிஸ்துவில் ஆமென் என்றே பூமி ஒளிந்தும் என்றும் உறுதியா நீலைக்கும் இது மைமையே கர்த்தர் நாம் பாட்சம் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோ யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் வல்லோ நீலைத்திருப்போ கர்த்தரின் கட்டினில் அதால் நித்திய ஜீவன் உண்டா பற்றும் இலையை தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாரா கர்த்தர் நாம் பாட்சம் கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர் யார் 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 எதிர்க்க வல்லோர் யார் நல்ல கை தட்டி ஆமென் ஆமென் புதிய பாடல்களை உன் நாவிலே கொடுத்து தைரியத்தோட நீதிமான்களோ நீ சிங்கத்தை போல கம்பீரமாக இருப்பாங்க தைரியமாக இருப்பார்கள் வெள்ளத்தோடு இருப்பாங்க அப்படி கர்த்தர் உங்களை நிறுத்த போற எல்லா கரங்களை உயர்த்தி கொள்ளலாம் தகப்பனே இவ்வளவு நேரம் உண்மை ஆராதிச்சோம் உங்க வார்த்தையின்படியே எவ்வளோ வார்த்தை சுவாமி எவ்வளோ மகிமையான வார்த்தைகளை பேசி எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் இனி எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல புது பாடல்களை பாடப்போகிறோம் புது பாடல்கள் எங்க குடும்பங்களில் தொனிக்க போகிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொனிக்க போகிறது நீங்க பெரிய காரியங்களை நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதி ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தும் வானம் பூமி ஒளிந்து போகும் ஆனா உங்க வார்த்தை மாறாது எங்களுக்கான ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அந்த வழியிலே நாங்கள் கால்நடையாய் கடந்து போய் தெய்வத்தை உயர்த்த போகிறோம் புது பாடலை பாடப்போகிறோம் உம்மை உயர்த்த போகிறோம் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதி இதை பார்க்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே உம்முடைய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ROI Power Ministries.